சோப்பு போட்டு கழுவுனா கூட போக மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கையில் பிடிச்சி வச்சு பாருங்கள். 2 கையிலையுமே எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ரொம்பவுமே ஒரு ஹெவியான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை தான். வாங்க இப்போ இந்த ஹேர் டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். கையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு அருமையான பொருள்களை வச்சு நல்லா பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு சூப்பரான ஹேர் டை. டக்குன்னு நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா இந்த ஹேர் டை பவுடரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் காய விட்டு நீங்கள் சீவிட்டு போய்க்கலாம். நீங்கள் மறுபடியும் வந்து குளிக்கிற வரைக்கும் இந்த கலர் வந்து நல்லா நீடிக்கும். தாடி, மீசை எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே ஹெர்பலான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இதை வந்து செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம யூஸ் பண்ணுறப்போ நல்ல முடியில் வந்து சூப்பராக வந்து சட்டுன்னு நல்லா பிளாக்காக பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டை தான் இது. பார்த்திங்கனாவே தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்கனாவே எல்லா முடிக்கும் வந்து நம்ம டச்சப் பண்ணி விட்டுக்கலாம். இது நீங்கள் தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி ரொம்பவுமே சூப்பராக உடனுக்குடனே ரிசல்ட்டையும் பார்த்துடலாம். ஒரு நொடியில் உங்கள் தடவின செகண்டில் உங்கள் முடி வந்து கருப்பாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ இந்த ஹேர் டை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக தாங்க இருக்குது. தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு கலர். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஜார் வந்து எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜாரு. அதில் வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் வந்து சின்ன வெங்காயத்தோளும் பெரிய வெங்காயத்தோளும் நல்லா மண் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தோடு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா காய வச்ச கறிவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காய வச்சு சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூள் ஆகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது கூடவே நல்ல கிராம்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 5-6 வரைக்கும் இந்த கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது நம்ம கிராம்பு வந்து நம்ம தலையில் பொடுகு பிரச்சனையெல்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கலர் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு தக்க வைக்கும். ரொம்பவுமே நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து ரொம்பவுமே முக்கியமான பொருள் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்ல ஒரு பொடி அளவுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் அரைப்பட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைப்பட்டுருச்சு. இப்போ இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இரும்பு பாத்திரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேஸ்டேஜ் பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அந்த பாத்திரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். இது வந்து ஆகாத பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி வந்து தூள் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை அப்படியே வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு கருகிற பதத்துக்கு வந்து நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப புகை வர மாதிரி ஆயிரும். ரொம்ப சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வந்து பாருங்கள், சிம்மில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா நல்லா கருகிருச்சு. ஓரளவுக்கு வந்து புகையும் வருது. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வெந்தயம் நல்லா வந்து கருகிடணும். நம்ம போட்டோம் இல்லையா 1/2 டீஸ்பூன், அதையும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் வெந்தயம் இந்த மாதிரி வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வறுபட வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த கிராம்பு, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துகிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான ஹீட் இருக்கிறப்ப கொட்டி வச்சிடலாம். கொஞ்சம் இது ஆறுனதுக்கப்புறங்க அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம போட்டு ஒரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எதுக்காக இதை நம்ம அரைச்சி வந்து போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வந்து வறுபடாதுங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து நீங்கள் வறுபடணும். ரொம்ப லேட் ஆகும். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா குயிக்காக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் எந்த அளவுக்கு நம்மளால் பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி தான் நம்ம வந்து அரைச்சாலும் அது கொஞ்சம் அந்த தலையில் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி பெருன்னு இருக்கும். இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே நம்ம சல்லடை போட்டு சளிச்சு எடுத்துடலாம். சும்மா வெறும் கையில் தொட்டிங்கனாவே அந்த கருஞ்சீரகத்தோட அந்த ஆயில் பசை இருக்குது இல்லைங்களா, அது பாருங்கள் எந்த மாதிரி வந்து பிடிச்சிக்குது அப்படின்ட்டு. இதை நீங்கள் சும்மா வந்து வெறும் கறிவேப்பிலை, தனியாக வந்து வெந்தயம், தனியாக கருஞ்சீரகம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து போட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா கலர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் இந்த வெங்காய சருகு எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உடனே வந்து கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக நம்ம இளநரையை வந்து கட்டுப்படுத்தி முடியும் நல்லா வந்து வளர்ச்சி கொடுக்கும். வளர்கிற முடியும் நல்லா இனிமேல் வந்து கருப்பாகவே வளரும். ரொம்பவுமே ஒரு இயற்கையான எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத இன்ஸ்டண்ட்டான இது ஹேர் டை தான் இது. இதை நீங்கள் 3-4 மாதம் வரைக்கும் இந்த பவுடரை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு 100 மில்லி தேங்காய், ஒரு 25 மில்லி விளக்கெண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு 2 ஸ்பூனு இந்த ஆயிலோடு இதை கலந்து நல்லா காலையில் சூரிய உதயமாகுது இல்லையா, அந்த வெயில் இருக்கு, எல்லாம் வெயில்னு சொல்லுவோம், அந்த வெயிலில் ஒரு வாரத்துக்கு வச்சுருந்துட்டு அந்த எண்ணெய் வந்து தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து மாறுறது உங்களுக்கு லைவாகவே நல்லா பார்க்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஆயில் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நான் சொல்லித்தர மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவும் இதை பயன்படுத்துங்க. இது நல்லா வந்து உங்களுக்கு 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இது.
பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு இருந்தாலும் இந்த மாதிரி வந்து சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த திப்பு திப்பாக இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து மேலே வந்து கிடச்சிரும். அதுக்காக தான். இல்லைனா தலையில் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்தாச்சு. கொஞ்சம் அரைப்படாதெல்லாம் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நல்லா எந்த அளவுக்கு பொடி வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். செம்மையாக நல்லா வலுவலுன்னு ஒரு நைஸ் பவுடராக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடில் இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. இது நேச்சுரலாகவே உங்கள் முடியில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பிடிச்சிக்கும். கலரும் நல்லா உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்து நல்ல ஷாம்பு சோப்பு போட்டு குளிக்கிற வரைக்கும் இந்த கலர் வந்து நல்லா நீடிக்கும். இது வந்து இன்ஸ்டன்ட் தான், நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திட்டு வரலாம். நீங்கள் இதோட நீங்கள் மருதாணி பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா ஒரு பேக் மாதிரி போட்டு வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து ஒரு பேக் மாதிரி வந்து போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தீங்கனாலும் முடி வந்து நல்லா ஒரு 2-3 மாதத்துலேயே நல்லா கருப்பாயிரும். சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். டக்குன்னு நம்ம ஒரு பக்கம் வெளியே போகிறோம், அதுக்கு வந்து கெமிக்கல் வாங்கி போடாமல் இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து பயன்படுத்துங்க, நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாலே உங்கள் முடி ஃபுல்லாக வந்து நல்லா முன்னாடியெல்லாம் இந்த நரமுடி இருக்குல்லையே அதெல்லாம் நல்லா கவர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து தாடிக்கு வந்து யூஸ் பண்ணலாமாக்கா, மீசைக்கு வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து நீங்கள் தாடி மீசை எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லவுமே சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கையில் வந்து இந்த மாதிரி தாங்க பிடிச்சிக்கோ. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்காததுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கையில் வந்து கருப்பாக தான் பிடிச்சிக்கு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் நீங்கள் கத்தாழை ஜெல் இருந்துச்சு அப்படின்னா, ஆயில் வேண்டாம் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றாழை ஜெல் வந்து ஒரிஜினல் கிடச்சாலும் சரி, அப்படி இல்லை ரெடிமேட் ஜெல் வாங்கினாலும் சரி. நிறையா பேர் வந்து கலர் ஜெல் வாங்கி பயன்படுத்தலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. கலர் வாங்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஒயிட்லேயே கிடைக்கும் நம்மளுக்கு ரெடிமேட் ஜெல்லில். ஃபார்மசிலெலாம் போய் கேட்டிங்க அப்படின்னா மெடிக்கல் எல்லாமே ஒரிஜினல் கிடைக்கும். நாட்டு மருந்து கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து பிளாக் கலராக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இத்தனை பொருள் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நல்லா ஆர்கானிக்காக ரொம்பவுமே ஹெர்பலான ஒரு இயற்கையான இது தான். இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த பவுட்ரு வந்து நீங்கள் சேமித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு. எப்போவுமே வந்து ஈஸியாக கிடைக்கிறது ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு நிலைக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு பொருளெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம ஒரு பக்கம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கையில் நீங்கள் தொட்ட செகண்ட்லேயே நல்லாவே நிறையா பேர் கையில் பிடிக்கும், முடியில் பிடிக்குமான்னு கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு ஹேர் டேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையில் அப்ளை பண்ணி தான் காமிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் நம்ம இதில் அப்ளை பண்ணுறப்ப நல்லா வந்து உங்களுக்கு முடியில் பிடிச்சிக்கும். நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். நீங்கள் நார்மல் ஷாம்பு போட்டு குளிங்க. ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஹெர்பல் ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சீக்காத்தூள் பயன்படுத்துங்க. இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கே மட்டும் டச் பண்ணி விட்டுட்டு நீங்கள் காய வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை எடுத்து நீங்கள் டைம் இருக்கையில் நீங்கள் குளிச்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஹேர் டே தான். சட்டுன்னு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி ஹேர் டே வந்து எல்லா ஹேர் டேயும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரியே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தாடி மீசை எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த ஹேர் டே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹேர் டே வந்து எல்லா ஹேர் டே யூஸ் பண்ண மாதிரி தாங்க. பாருங்கள் இப்போ எப்படி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற முடியும் நல்லா டச்சப் பண்ணி விட்டுருக்க முடியும். அவ்வளோதான்.
நம்ம டச்சப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிக்கும். நல்லா ஒரு 1 மணி நேரம் கரமிச்சு நீங்கள் போய் நார்மல் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ப்ரஷ்ஷு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். எல்லா ஹேர் டையுமே நீங்கள் ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து முடி பிரித்து கரெக்டாக ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. முடியும் வந்து ஒரே கலரில் இருக்கும் நம்மளுக்கு. இந்த ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அந்த காதோரமெல்லாம் இந்த மாதிரி வந்து டச் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷ்ஷில் வந்து பண்ண சொல்கிறேன். அப்படி இல்லை கையில் பண்ண முடியும்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு கையில் கூட பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா கவர் ஆகிக்கும். இது மேலே நீங்கள் ஒரு கவர் கூட போட்டுருங்க. போட்டு 1 மணி நேரம் கூட நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பாட்டில் வேலை பார்க்கலாம். நல்லா வந்து ஊறினதுக்கப்புறம் நல்லா காஞ்சிரும். கலர் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய்.